இன்னைக்கு நான் டயபெட்டிஸ் ரிவர்சல் சுகரையே ரிவர்ஸ் பண்ணலாம் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் அண்ட் வாழ்க்கை முறை மாற்றுறதுல அதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. டயபெட்டிஸுங்கிறது ஹார்மோன்னால் நடக்கிறது. இன்சுலின்கிற ஹார்மோன் கரெக்டாக அந்த குளுக்கோஸை செல்ஸ்குள்ளே பைண்டிங் பண்ணாமல் விடுறது தான் மெயின் ரீசனாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அதனால தான் மெயினாக வருது. டைப் 2 டயபெட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வர்ற டிசீஸு. ஈவன்தோ இது பரம்பரையாக இருந்தாலும் வாழ்க்கை முறையை நல்லபடியாக வச்சுக்கிட்டா இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதே மாதிரியே டயபெட்டிஸ் தீர்க்காத நோயின்னு நினச்சிட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. கரெக்டாக வாழ்க்கை முறையை மாற்றி உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸ், அதுக்கு உண்டான எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணால் போதும். எக்ஸசைஸ்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது வாக்கிங் தான். அப்போ அது உண்மையே கிடையாதுங்க. வாக்கிங் எல்லாருக்குமெல்லாம் சிறந்ததாக இருக்காது. எப்படி ஒரே விஷயம் பழம் ஒருத்தருக்கு ஒத்து போகிறது, இப்போ சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் நல்லது தானே, ஆனால் எல்லாருக்கும் அது ஒத்து போகுதுன்னா எல்லாருக்கும் ஒத்து போகிறதில்ல. கத்திரிக்காய் சாப்பிட்டா சிலருக்கு ஸ்கின்ல சேர்றதில்ல, சில காய்கறிகள் சாப்பிட்டா சிலருக்கு கேஸ் ஐட்டம் மாதிரி வந்துடுது, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இது ஒன்றா. ரெண்டாவது, அதெல்லாம் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸு எல்லாருக்கும் அப்படி ஒத்து போயிடுமான்னு சொல்ல முடியாது. எதுவுமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. எக்ஸசைஸ்னால் என்ன எக்ஸசைஸ் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டயபெட்டிஸ் ரிவர்சலுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை செஞ்சால் தான் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். அது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். டயபெட்டிக் ரிவர்சல் எப்படி எக்ஸசைஸில் பாசிபிள் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னா, நம்மளோட உடம்பு வாழ்க்கை முறையினால் சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் சும்மா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே மந்தமாக இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் மந்தமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஒவ்வொரு பிளட் சர்க்குலேஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் சுத்தம் பண்ணி அனுப்பணும். நம்ம உடம்புக்குள்ளே திரும்ப செல்ஸ் ரீஜெனரேஷன் நடக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸு, இந்த உடம்போட தேய்மான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறத தடுக்கணும். அதை தவிர ரத்தம் ஒரு வெயின் இது சிரை வழியாக போய் கெட்ட ரத்தம் அப்புறம் லங்ஸில் ப்யூரிஃபை ஆகி ஹார்ட்டுக்கு போய் நல்ல ரத்தமாக ஆர்ட்ரி வழியாக வெளியில் வரணும். இப்படியெல்லாம் தமனி சிரை அந்த ப்ராப்பராக அந்த சைக்கிள் நடந்துகிட்ருக்கணும். கெட்ட ரத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக சேரக்கூடாது. இன்ஃப்ளமேஷன்னால் உள்ள நீர் கோர்த்துக்கிறது. எப்படி வெளியில் புண்ணானா சீப்பிடிக்கிறதோ உள்ள பிளட்டுக்குள்ளே தேவையில்லாத கெட்ட நீர்லாம் கோர்த்துட்டு அது வெளியில் போகிறதில்ல. அது எக்ஸசைஸில் மட்டும்தான் போகும். சிஆர்பி டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்கள்ல, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். அந்த டெஸ்ட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற டோட்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடி அதை வச்சு என்னென்ன நோய் வரப்போகுது, ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வரப்போகுதா, இல்லை உடம்புக்குள்ளே செரவாங்கின்னு ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரப்போகுதா, உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்றத வெளியேற்றுறதுக்கு உலகத்திலே பெஸ்ட் மெத்தட் என்னவாக இருக்குன்னா எக்ஸசைஸாக இருக்குது. அந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணலின்னா பல்வேறு உபாதைகள் வருது. நேராக யோகா சென்டரில் போய் இஷ்டத்துக்கு பண்ணுறது, அது உங்களுக்கு 1008 பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கும். அதோட யோகாவுக்கு போனீங்கன்னா பிரச்சனை பெருசு தான் ஆகும். நேராக ஜிம்முக்கு போய் ஓவராக வெயிட் போடுறது, நேராக வாக்கிங் கிளம்பி போயிடுறது அப்படி இல்லை. இதுக்குன்னு கைடன்ஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா நிற்கிறது நடக்கிறது ஓடுறதெல்லாம் ஏரோபிக்ஸு, காலை ஊன்றதெல்லாம் வெயிட் பேரிங். அப்படி இல்லாமல் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல், இப்போ ஃப்ரான்டாலிஸ்க்கு, அப்புறம் கொரிகேட்டர் சூப்பர்சிலிக், ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரிஸில் ஆரம்பித்து டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு லேட்ரல், டெல்டாய்டு போஸ்டீரியர், பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், பிரேக்கியோரேடியலிஸ், இப்படி பெக்டோரல், ஸ்கேப்புலர், சப்ஸ்கேப்புலாரிஸ், அப்புறம் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட், ட்ரெப்பீசியஸ், அப்புறம் லம்போசாக்ரல் மசில்ஸ், அப்புறம் குவாட்ரிசெப்ஸில் ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ், பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங், காஃபில் கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ். இப்படி பாதம் வரைக்கும் செஞ்சால் ஒவ்வொரு மசிலுக்கும் எக்ஸசைஸ் செய்கிறப்போ ஒவ்வொரு வேலையை செய்யுது. அது வேலையை செஞ்சு பிளட் சர்க்குலேஷன் ஓவராலாக டெய்லி இம்ப்ரூவ் ஆகி
அது வந்து உங்களை கண்டிப்பாக இதுலேருந்து ரிவர்சல் பண்ணுது. அதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்மளோட கழிவெல்லாம் வெளியேற்றுது. ஸோ இதோட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணி மனநிலை சம்மந்தமாக ஸ்ட்ரெஸ்ஸு தான் இந்த நோய்க்கெல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தான் மெயின் காரணமாக இருக்குது. அது சம்மந்தமாகவும் சொல்லி கொடுத்து பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்காததும் ஒரு ரீசனாக இருக்குது. அதையெல்லாம் சொல்லி கொடுத்து செய்ய வச்சா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வந்து 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக ரிவர்சல் ஆகிடுது. ஸோ அதனால் டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். சுகர்லேருந்து நீங்கள் ரொம்ப மீண்டு வரலாம், ரொம்பவும் நல்லா இருக்கலாம், ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணலாம். எல்லா எக்ஸசைஸுமே படுத்து செய்கிறது, மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்ட்டில் படுத்து, குப்புற படுத்து, சில எக்ஸசைஸ் உட்காந்து வெயிட்டை ஊனியோ நடந்தோ கிடையாது, வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகுது. இது ஒரு ப்ரூவன் மெத்தடு. அந்த உங்களுக்கு குளுக்கோஸ் கரெக்டாக செல்ஸுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள்.